ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட்ரம் ரைட் டு பிக்கப் கல்ஸ் டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்கு கண்டுகளை பார்க்க போகிறோம். தென் வாழ்க்கை போல எல்லா எபிசோட் மாதிரி இந்த எபிசோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால இந்த எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் நீங்கள் ஸ்டில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு அந்த வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் கல்ஸ் டென்ஷன் சீசன் 4 and episode 9. ஒழுங்கா என் வழியை விட்டு போ. என்ன தடுக்க நினைச்சேன், உன்னை நான் கொள்றதுக்கு யோசிக்க மாட்டேன். எது அப்படின்னா இவன் கையை வெட்டினது நீங்க தானா? ஆமா, இவன் கையை மட்டும் இல்ல, இவன் காதையும் வெட்டினது நான் தான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னா ரிவரில் நடந்த கொலை அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? இது பார், நீ கேட்கறது தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கா என் வழியை விட்டு போ, இல்ல நீங்க பதில் சொல்லிதாகணும். அது வரைக்கும் நான் இங்கிருந்து நகர்றதா இல்ல. அந்த ரிவரில் நடந்த கொலைக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். பதில் சொல்லுகிறியோ? உண்மையிலே நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா? அந்த கொலைக்கு நீங்க தான் காரணமா? பதில் சொல்லுகிறியோ? போக நிறுத்த. நீ எதை பத்தி பேசுற, எதை பத்தி சொல்ற? இதை பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. இது தெரியாதா? அப்படின்னா சரி, இது சரியா? ஹேய், என்னப்பாச்சு உனக்கு? எதுக்காக பேசாம நின்றுட்டு இருக்க? அவளை ஏதாவது பண்ணு, அதை பிச்சை கொழுப்பா. ஹேய், உனக்கு ரியா சொன்னது கேட்கலையா? அவங்க எந்த ஒரு கொலையும் பண்ணலை, அதை நான் நம்புகிறேன். அப்புறம் உனக்கு இது என்னன்னு தெரியுதா? இதோட பேர் பிளேஸ்ரா. உன்னை பார்த்த இடத்துல தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெப்பன். இதை வடிச்சா யாருமே பிழைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதால் தான் எல்லாருக்கும் அடிபட்டிருக்கணும். ஆனால் நீக்கிற இடத்துல மட்டும் இது எப்படி வெடிக்காமல் இருந்துச்சு? தென் உன் கையில் ஏற்பட்ட கையம் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு காரணம் ரியோ தான். ஆனால் அந்த கையம் இப்போ ஏற்பட்டதில்லை, எப்பயோ ஏற்பட்டது. நான் சொல்கிறது சரிதானே? பைக்குள்ள இந்த பூனையை கண்டுபிடிச்சிட்டியா? சே, என்னங்கடா இந்த ரிவரில் இருக்கிற போரா பஸ்குள்ள இப்படி சொந்த பசங்களாக இருக்கீங்களே. புகழை வச்சு இவ்வளோ போட்டுடலாம், அப்புறம் நான் புகழை போட்டலான்னு பார்த்தா இவனோட சேர்த்து புகழையும் நான் தான் போடணும் போல. சரி, 10ஓட 10 புகழையும் நானே கொள்றேன். மிஸ்ரியோ, என்ன மன்னிச்சிருங்க. நல்ல வேலை நான் உங்களை சந்தேகப்படலை. ஹேபேல், ஆக்சுவலாக நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் என் மேலே நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சிருக்கேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பெல். சரி, இப்போ உனக்கு சமாளிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? கண்டிப்பா. ஹே ஜூரா, அப்போ பிளான் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இங்கே உனக்கு ஹெல்ப் பண்ண யார் மேலே ஒழுங்கா சண்டை ஆகிடு. உன்னால் எங்கே தப்பிக்கவே முடியாது. இல்லையோ, நான் யாருன்றது அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஆமாம், பிளடி மான்ஸ்டர் டிமர் பேபே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தேகப்பட்ட சரிதான். இந்த இடத்துல நிறைய மோன்ஸ்டர்ஸை கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்படின்னா இதில் அந்த இக்லியா மட்டும் சம்மந்தப்படலை, அது ஈவிலிஸ்ட் இருக்கிறவங்கள சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. டஜனோட டீப் சர்ஃபேஸில் இருக்கிற இவ்வளோ பயங்கரமான மோன்ஸ்டர்ஸை இவங்களால இப்படி இந்த இடத்த கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேவர் கூண்டை பக்கமும் அந்த கூண்டு உடஞ்சிருக்கு, பக்கத்தில் இன்னொரு கூண்டு உடஞ்சிருக்கு. அதை பார்த்தாவோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஏன்னா அதுக்குள்ளே இருந்த மான்ஸ்டர்ஸ் மிஸ்ஸிங். ஹை, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஏற்கனவே தெரிஞ்சது தானே. இவனுங்களும் எவ்வளோ நேரத்தான் நல்லா நடிப்பானுங்க. ஃபைனலி இவங்க உண்மை வெளியே வந்துடுச்சு. இதில் ஒருத்தனால தான் பிரச்சனை நினச்சேன். இங்கே இருக்கிற எல்லாருமே பிரச்சனை தான் போல. பயமுறை ஏதோ போன போதுன்னு பார்த்தா சும்மா எங்கள் வழியில் ஒருக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்நேரத்துக்கு எங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்போம். உங்களால் எல்லாமே டிலே ஆகி போச்சு. இல்லை, இதுக்கு மாதிரியும் பொறுமையாக இருக்க முடியாது. வேறு வழியில் உங்களை கொண்டுட்டு தான் ஜுராவோட பிளானை நாங்கள் செயல்படுத்தணும். அதனால சாக தயாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ஜாட்டிக்கில் தட்டப்போ அந்த இடம் மொத்தமாக நடுக்க ஆரம்பிக்குது. பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய பயங்கரமான ஸ்னேக் மாஸ்டர் வந்து நிற்கப்போ ஹே வம்சு, அப்படின்னா இந்த டஞ்சல் ஏற்பட்ட வேர்ல்ஸுக்கெல்லாம் இந்த மாஸ்டர் தான் காரணமா? ஆமாம், இதோட பேர் லெபட்டான். இது லெபட்டானா? ஆமாம், இதால் மண்ணுக்குள்ள உடனே போக்க பிடிக்கும். அப்படியா? அப்படின்னா இந்த மான்ஸ்டர் இந்த ஃப்ளோர்லேயே பாடுது. இல்லை, இந்த மாதிரி ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் டீப்பான ஃப்ளோர்ஸில் தான் போகலன்னு நம்ம பிரியா சொல்கிறா. இந்த பக்கம் அந்த கேட் பாயும் நம்ம ஹீரோ டீமர்ஸ் அட்டாக் பண்ண அப்புறம் ஒரு ஸ்னேக்கை சமன் பண்ணியிருக்கான். எது டீப்பஸ்ட் ஃப்ளோர்ஸ் இந்த மான்ஸ்டரா? ஆனால் இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ அதை பற்றி யோசிக்கலாம் டைம் இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடுங்கன்னு அவங்க எல்லாருமே அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? போலப்பட்டான் எனக்காக அவங்க 2 பேரையும் கொடுப்பானு அந்த ஜீரோ அந்த லெபட்டானுக்கு ஆர்டர் கொடுக்க அதுவும் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண அவங்க 2 பேரும் வந்து டாச் பண்ணுறாங்க.
இது பக்கம் அந்த கேட் பாய் சமன் பண்ண இன்னொரு மான்ஸ்டரும் நம்ம டீம் துரத்திக்கிட்டு இருக்கு. இவங்களும் அதுக்கிட்ட வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அச்சோ விட்டாத நம்மள இங்கேயும் போட்டு போலேட்டு பேசாம வாய விட்டுட்டு போடுறா. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்? 27th floor போனா தான் இவங்க ஏதாவது உயிர் காப்பாத்துன்னு பார்த்தா இந்த இடத்துல இவங்க உயிர் காப்பாத்து வருது. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்? அந்த கசாண்ட வர ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கா. போச்சு 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 சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி வர படத்துல குதிங்க. நம்ம கூட சொல்ல இவங்களும் அந்த பணத்துல குதிக்க அந்த பாம்பு வேற பக்கம் போயிடுது. எப்படா போற விட அந்த பாம்போட தப்பிச்சோம். பொம்சரு அதால மண்ணுக்குள்ள ஓடி வர முடியும் அப்படின்னா அது எந்த பக்கம் இருந்து பண்ணலாம் அட்டாக் பண்ணலாம். மசன்னு ஓடாம வேகமா ஓடுது. நம்ம ஐஷாங்களே தள்ளிட்டு ஓட பார்த்தா பின்னாடி அந்த பாம்பு இவங்களை அட்டாக் பண்ண செம்ம போஸ்டா வந்துட்டு இருக்கு. ஃபுட்டாத நம்மள இங்கே கொண்டு போறிய பேசாம பாய முடிட்டு போறீங்களா? டீபஸ்ட் 4ல இதை மாதிரி வாஸ்ட் தான் இருக்கு போல. இப்போ நம்ம என்ன பண்றது? இதை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஓப்பன் சர்வீஸ் தான் போகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸை இவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது? அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதே டைமில் பெல் சொன்னதால தான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இதை மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சதான் நான் ஒத்துருக்க மாட்டேன். நான் வயசாக வர யோசிச்சுட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ நம்ம பிளானை செயல்படுத்த ஆரம்பிக்கலான்னு அந்த கேட் பாய் அம்மா கூட இருந்த 3 பார்ட்டி சொல்கிறேன். இதை பக்கம் நம்ம ஹீரோப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் வந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் அந்த மான்ஸ்டர் வரை செப்ப போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து டாச் பண்ணுறான். இப்போ அந்த மான்ஸ்டர் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றதால அது எந்த பக்கம் இருந்தாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அது எந்த பக்கத்து வரப்போது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி முதி பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெல் கிரிமினல் ரொம்ப தளரிக்கிட்டு இருக்க. இப்போ அந்த மான்ஸ்டர் எந்த பக்கத்தும் அட்டாக் பண்ண போதுன்னு ஃபுல்லாக கேஸ் பண்ண முடியலையா? அதானே எனக்கு வேணும். சீக்கிரமாக கண்டுபிடி இல்லைனா நீ சேர்த்துருவானு அது சுரா சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ எய்ம் பண்ணல. நம்ம ரியோ தான் எய்ம் பண்ணிருக்க. அதை டேரக்டாக நம்ம ரியோ அட்டாக் பண்ண வர நம்ம ரியோ அதை அட்டாக்ல இருந்து டாச் பண்ணுறேன். என்ன லியோ தப்பிச்சிட்டியா? இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நீ இப்படியே தப்பிச்சிட்டு இருக்க போகிறேன்? நீயும் ஃப்ரெண்டு பெல்லும் கண்டிப்பாக என்னோட மான்ஸ்டருக்கு திணிதாக போறீங்க. அதனால சாகத்துக்கு தயாரா இருங்க. டேஜுரா புனை கொல்லாம விட மாட்டேன். நம்ம ரியோன் அட்டாக் பண்ணறப்ப போய் க்ளோஸா வந்துட அந்த மூமெண்ட்ல அந்த மான்ஸ்டர் நம்ம ரியோவை அடிச்சு தூக்கிட்டு அவனுக்கு ப்ரொடக்டிவா நிக்குது. மிஸ்ரியோ உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லான மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறனா இவன் உண்மையிலே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா? இல்லை இவன் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது. என்னங்கடா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? இதை மான்ஸ்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது ரொம்பவே சிம்பிள். என் கையில் இருக்கேன். இதை வச்சு தான் இந்த மான்ஸ்டர் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஃபார்பன் ஐட்டம். இதை வச்சு எப்பேற்பட்ட மான்ஸ்டரையோ என்னால் என்னோட நாய்க்குட்டியாக மாற்ற முடியும். ஆனால் அப்படி இருந்தோ என்னோட பையன் என்னை விட்டு போல. என் கையை பார்த்தியா எப்படி நடுங்கிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் லியோ நீ தான். இப்போ ஃபேமிலிக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு எங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை பேரை கொண்டிருக்கின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை இப்போ நினச்சி பார்த்தாலும் என்னால் மறக்கவே முடியாது. அதான் உன்னை பழி வாங்கிறதுக்காக இதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். உன்னை கொன்னாதான் என் பயமும் போகும். இதை வச்சு முதல்ல நான் உன்னை கொள்றேன். போல விட்டான் அவங்க 2 பேரும் எனக்காக கொண்டு போன அந்த மான்ஸ்டருக்கு ஆர்டர் கொடுக்க அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண போகுது. விசைஷா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கு. ஓகே அப்படின்னா சரி எல்லாரும் ரெடியாக இருங்க. ஹிரோமி இப்போ நீ உன் லெவலில் போகிற யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எது கொக்கினாவே சொல்கிறீங்க? ஆமாம் அதே தான். ஆனால் ஆயிஷா இப்போ அவள் லெவலில் பவரை யூஸ் பண்ணா அவள் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடுவாளே. அது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வாட்டி அவள் 2 பேரும் மட்டும் அவள் லெவலில் பவரை யூஸ் பண்ணட்டும். ஓகே க்ரோஸா நீங்கள் 2 பேர்ட்டு அந்த மாஸ்டரை ஹோல்ட் பண்ண போறீங்க. அதை டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி நாம் அந்த மாஸ்டரை அழிக்க போகிறோம். ஓகே எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது. சரி ஓகே எல்லாரும் அவங்க பொசிஷன் இல்லைங்க. ஓகே கைஸ் 2 பேர் தான் நம்பி இருக்கேன். நீங்கள் கை விட்டுற மாட்டீங்களே? கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம். சரி இப்போ அந்த மான்ஸ்டர் வந்துட்டுக்கு நம்ம ஐஷா சொல்ல இது பக்கம் நம்ம ஹீரோமியா லெவலில் போகிற யூஸ் பண்ண ஆரம்பிக்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோமியா லெவலில் போகிற நம்ம க்ளோஸாக கொடுத்துட்றா. ஸோ இப்போ இவங்களும் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இது கூட ஃபைட் பண்ணுறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் கமாண்டுக்கு அந்த மான்ஸ்டர் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நான் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டேன். அதை வச்சு அது கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் அழிச்சோன்னா அது அவன் கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துடும். பட் அப்படி பண்ணுறது ஒரு பதிலே டேன்ஜர் தான். ஏன்னா அதை மட்டும் அதோட கண்ட்ரோல் இழந்துச்சுன்னா அதை டிஃபீட் பண்ணுறது ரொம்பவே டஃப் ஆகிடும். அதனால நமக்கு வேறு வழி இல்லை. இதை நம்ம அப்படியே தான் டிஃபீட் பண்ணி ஆகணும். அப்படியா? அப்படின்னா நம்மளால் அதை டிஃபீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த லெஃப்ட் கூட நான் ஃபைட் பண்ணுறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2nd டைம் ஃபைட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது நான் பின் படுப்பேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு பேக்கப் கொடுக்கணும். நீ அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஒரு வேலை அந்த மான்ஸ்டர் கிரவுண்டுக்குள்ளே போச்சுன்னா மேட்சுக்கு வச்சு அது கிரவுண்டுக்குள்ளே போகாத மாதிரி தடை. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சதில்ல? பிடிச்சது. சரி ஓகே இப்போ நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிப்போனே. இவங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகிறாங்க. நீங்கள் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் தளிக்கவே முடியாது. ஃபோனில் விட்டால் அவனோடன்னு சொல்லி அவன் திரும்ப லெஃப்டன் கமெண்ட் கொடுக்குறான். இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண போகிற. இவங்களும் அதை அட்டாக் அசால்ட்டாக அட்டாச் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் அந்த மான்ஸ்டர் நம்ம யூஸ் நம்ம கிரவுண்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மேட்சுக்கு யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி அது கிரவுண்டுக்குள்ளே போகாத மாதிரி தடுக்கிறா. இதை பக்கம் நம்ம ஹீரோவோ லூவினஸ் விண்ட் அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேலே போட அந்த மான்ஸ்டர் சோட்டு வச்சுட்டு பயப்படுது.
இது பக்கம் அந்த இன்னும் ஸ்னேக் மான்ஸ்டர் நம்ம ஓகேவிங் ப்ராசர் அட்டாக் பண்ண இவரோட ப்ரான் அட்டாக்கை ஹோல்ட் பண்ணி அந்த மான்ஸ்டரை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. பட் என்னதான் அவங்க லெவலில் பவர் யூஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நேரமாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதனால உடனே நம்ம கசாண்ட்ரா அவங்க ஹீலிங் வச்சுக்க யூஸ் பண்ணி அவரோட மாதிரி ஹீல் பண்ணுறா. ஓகே ஜிகுசா இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணலான்னு நம்ம கிட்ட சொல்ல அந்த ஜிகுசா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறா. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஐஷா ஹெல்த் கேஎஸ் அப்படின்ற அட்டாக்கை போட்டு அந்த மான்ஸ்டரோட காலத்தை 2 துண்டா வெட்டி எடுத்துடுறா. ஸோ அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ இவங்க அந்த மான்ஸ்டரை ஒரு வழியாக டிஃபிட் பண்ணிட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரேரான அந்த பாம்போட பல்லு வேறு கிடச்சிருக்கு. அதனால அந்த ரோச்சி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. எப்படா நல்ல பல என் கனவுல வந்த மாதிரி யாருக்கும் எதுவும் ஆகலை. இப்போ எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு அந்த கசாண்டா யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரியாவோ அந்த ஜிராவை அடி சாத்தி வச்சிருக்காங்க. என்ன என் ஒருத்தனை அடிச்சு போட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இது இன்னும் முடியல. இனிமேதான் கதையே ஆரம்பிக்க போதுன்னு அந்த ஜுரா சொல்லப்போ பார்த்தா ஆளுங்க அந்த டஞ்சன் ஃபுல்லாக அந்த பிளேஸ்லாம் கடிக்க வச்சிருக்காங்க. சரி எங்க வேலை முடிஞ்சது, நீ லைட்டாக கொளுத்தி விட்டா போதுன்னு அவனுங்க அங்கேருந்து நகர்ந்து போக அப்போ கையில் ஃபயர் மேஜிக்கல் நைஃபை வச்சிருந்த இன்னொருத்த அந்த பிளேஸ்லாம் அட்டாக் பண்ணுறான். அது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோஷன் வெப்பன் அப்படின்றதால லைட்டாக தீப்பொறி போட்டதுமே அது மொத்தமாக வெடிக்க ஆரம்பிச்சு அந்த டஞ்சன் ஃபுல்லாகவே நடுக்க ஆரம்பிச்சு அந்த இடம் மொத்தமாகவே இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. சத்தம் கேட்குதா? நான் இல்லைனாலும் என் பசங்க அவளுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னது திடீர்னு டென்ஷன் மொத்தம் நடுக்க ஆரம்பிக்குது. நடுக்க தானே செய்யும். ஏன்னா டென்ஷனில் பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இந்த டென்ஷனுக்கு எதனா டேமேஜ் ஏற்பட்டா அதை சரிப்படுத்திக்கும். அது சரியப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்தினா இந்த டென்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியுமா? சுரா நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? தெரியும். இதுக்காக தானே நான் 5 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்படி ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ண இடம் தான் இது, த பர்ஃபெக்ட் பிளேஸ். அவ்வளோதான், ரிச்சுவல் முடிஞ்சது. இனி யாராலையும் தீங்கிறது தப்பிக்கவே முடியாது. சுரா உன்னை நான் இங்கே கொண்டு நம்ம ரியோனை கொல்லான்னு போனா அப்போ நிறைய அவசரப்படாதீங்கன்னு நம்ம ஹீரோவில் தடுத்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் இவங்க 2 பேருக்கு கேட்க அதை கடை நம்ம ரியோ பயப்பட ஆரம்பிக்கிறா. ரியோ என்ன சத்தம் அது? இது அதே தான் அன்னைக்கு நான் பார்த்தேன் அதே விஷயந்தான் இப்போ திரும்பவும் வந்துட்டு இருக்கு. ஆலிஸ், ரியோ என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரத்தை தப்பிச்சுப்போ. சீக்கிரம் சீக்கிரத்தை தப்பிச்சுப்போ. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. உடனே உடனே சீக்கிரத்தை தப்பிச்சு போகுது. டச்சனை விட்டு வெளியே போன நம்பரையே கத்திட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேரழிவு வந்துடுச்சு. ஆமா, சீக்கிரம் வெளியே வா. நீ வெளியே வந்த நீ யாருன்றது இவங்களுக்கு காட்டு. உன்னை பார்க்கதா நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வெளியே வான்னு அவன் கத்திட்டு இருக்கா. போச்சு அப்படின்னா என் கனவுல பார்த்த பேரழிவு ஈத்தான். நான் அந்த கசாண்டா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கா. பார்த்தா அங்க இருந்த செவத்துல ஏதோ ரெட் கலர்ல லிக்விட் மாதிரி ஊத்திட்டு இருக்கு. அப்போ அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வெளியே வருது. பட் அந்த மான்ஸ்டர் என்னது அப்படின்றத ஃபுல்லாக காட்டல. அதை அடுத்த எபிசோட் தான் காட்டுமா. ஸோ இந்த எபிசோட் இதோட முடியுது. சரி கைஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை பிறகு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்கள் ஸ்டில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த எபிசோடில் அந்த பாம்பை வச்சு அந்த டஞ்சன் ஃபுல்லாக ஓட்ட போட்டது. தென் அந்த டஞ்சனில் இந்த பிளேஸ் ராக் அப்படின்ற எக்ஸ்ப்ளோஷன் வெப்பனை வச்சு அந்த டஞ்சன் மொத்தத்தையும் தரமாட்டமாக்குனது. இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான். இதுங்க எல்லாத்தையும் விட ஏதோ பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டரை இவனுக்கு வெளியே கொண்டு வரதுக்காக தான் இது எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் வெளியே கொண்டு வர வச்சு இவனுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால அடுத்த எபிசோடு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மான்ஸ்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஸோ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ ஒரு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால அடுத்த எபிசோடு தான் பார்க்க முடியும். அதனால் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.